அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம சிம்மம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எக்ஸாக்டாக 5வது ராசியாக வருவீங்க. மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க. சிம்மம் ராசி கூட நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அதில் மகம் 1 முதல் 4 பாதங்கள், பூரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திரம் முதல் பாதம் மட்டும்ங்க. சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதாங்க அர்த்தம். ஸோ இப்போ பொதுவாக மறைவு ஸ்தானங்களான அது முக்கியமாக இந்த 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிருங்க. பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஓன் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்னால் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ கடன் தொகை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அவங்களுக்கு கடன் தொகை கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் வசூலாவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஸ்டில் அவங்க கேட்குற விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, அதாவது ரொம்ப எமர்ஜென்சி ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் தொகை கொடுங்க. இல்லை அப்படின்னா சும்மா கடன் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த காலகட்டத்தில் கடன் தொகை கொடுக்காதீங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் இந்த சூதாட்ட களங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சரி எங்களுக்கு பங்கு சந்தையில் நிறைய அனுபவம் இருக்குங்க, அதனால் நாங்கள் பணத்தை முதலீடு பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், பங்கு சந்தை அப்படின்றது ஒரு விதமான சூதாட்ட களம். இதில் பணம் வரா மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்குங்க. ஸோ அதில் ஃபுல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே உங்களை மட்டும்தாங்க சேரும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தைகளை பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 8வது வீடு அப்படின்றது உங்களுடைய வம்பு வழக்குகளையும் குறிக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ தேவையற்ற வம்பு வழக்குகளில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது
மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்து பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து நல்ல சிறப்பான அம்சமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கிடையாது அப்படின்றது தான் உண்மைங்க. இதனால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் சைலன்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சற்று காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இந்த மாரி காலதாமதங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்துல வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வழிபட்டு வர சொன்னோம். நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுள் வழிபாடு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்த்த சமயத்தோடு கொஞ்சம் சீக்கிரமாவே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களின் தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து கொஞ்சம் லாபகரமா இல்லாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்ப ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர்றதுல வந்து கொஞ்சம் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும், இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல தற்சமயம் வந்து சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்துல வந்து எந்த ஒரு நல்ல கிரகமோ அல்லது எந்த ஒரு பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா கவர்மெண்ட் செக்டர்ல உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவோ நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனுடன் கூடிய டெசிக்னேஷன் சேஞ்சும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புதன் கிரகமும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் துறையிலையோ அல்லது ஒரு மெடிசன் துறையிலையோ அல்லது வந்து ஒரு பேங்கிங் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைப்பதற்கும், மேலும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா, தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதாங்க உண்மை. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு
உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனிமே நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய அஃபிஷியல் லைஃபும் ரொம்பவே சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக செல்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குருவுடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுதுங்க. என்னதான் அந்த இடத்துல வந்து கேத்து பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு வந்து மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து போதுமான அளவுக்கு பணம் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களால் வந்து பணத்தை வந்து செலவிட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் இந்த ஆனி மாதம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் வாங்கி விற்கிற தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாக இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு செட் ஆகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜர் கிட்ட போயிட்டு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன தசை என்ன புக்தி நடக்குது மற்றும் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல சுப கிரகங்கள் மற்றும் பாவ கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இந்த ஆனி மாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக எந்த மாதிரியான அற்புத பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் ரொம்பவே துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.